கேரளாவில் பரவி வரும் வெஸ்ட் நைல் வைரஸ் தொற்று பாதிப்புகள் தமிழகத்தில் ஏற்படாத வகையில் எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையத்தில் இந்த ஆண்டுக்கான ரஷ்ய கல்வி கண்காட்சியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் புதிய நோய் தொற்று பாதிப்புகள் ஏற்படாத வகையில் எல்லைகளில் தீவிரமாக கண்காணிப்பு நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். நீட் தேர்வு மையத்தில் ஏற்படும் குளறுபடிகளை தடுக்க தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது தமிழகத்திற்கு நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர் என்கின்ற இந்த அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் இங்கிருந்து மருத்துவ கல்வி பயில்வதற்குரிய மாணவர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பும் பணியினை மிக சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நீட்டு தேர்வு தொடக்கத்திலிருந்த கெடுபிடிகளும் குழப்பங்களும் குளறுபடிகளும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இதற்கு ஒரே தீர்வு ஆட்சி மாற்றம். அது நிகழும் போது நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பொது சுகாதாரத்துறை மிக சிறப்பாக இன்றைக்கு எல்லா நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு புதிய நோய் பாதிப்பாக இருந்தாலும் அங்கிருந்து வரும்போது அதற்குரிய நடவடிக்கைகளை குறிப்பாக கேரளாவும் தமிழ்நாடும் அந்த ஒவ்வொரு எல்லையிலும் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்.